நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். வீட்டில் என்னெல்லாம் பார்க்குறனோ அது என் வீட்டில் நாளைக்கு நடக்கக்கூடாது. எனக்கு அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஷேவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாருன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போவும் அப்படி தான். அவருக்கு அந்த கேர்ள் ஹேர் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவர் சின்ன வயசு ஃபோட்டோலாம் ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பார். உங்களுடைய பழக்க வழக்கங்களை என்ன மாற்றிக்கிட்டீங்க? ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு அப்பாவா இல்லை நம்ம கணவனா நமக்கு சில விஷயங்கள் மனைவி கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். என் ஹஸ்பண்ட் இதெல்லாம் விட்டுறணும், இதெல்லாம் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளை ஒரு அப்படி கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அது மகள் வந்ததுக்கு அப்புறமாக மகள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா? அப்பா நீங்கள் இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க, இல்லை இப்படி ட்ரெஸ் போட்டுக்குங்க, நீங்கள் இப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசுங்க, இது மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் அழகான தருணங்கள் இருக்கும். அதை தான் நான் கேட்குறேன். மகளுக்கு வந்து நான் கட்டிங் பண்ண பிடிக்காது, முடி வெட்டினா பிடிக்காதா? அதான் கேட்குறேன். எனக்கு அப்போ வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நல்லாவே இல்லைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்குவா. அதுக்காக நீங்கள் செஞ்ச விஷயம் என்ன? ஏதாவது முடி நிறையா வளர்த்து அது மாதிரி வச்சுருக்கீங்களா? அதனால் வந்து நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப குறைக்காம அது நார்மலாக வச்சிருக்கிறதே அதுக்கு தான் வச்சுருக்கீங்க போல இருக்கேன். நார்மலாக குறைச்சிக்குவோங்க. நார்மலாக குறைச்சிக்கிறீங்க. இது மாதிரி வேறு என்னென்ன விஷயங்கள்? வேறு விஷயங்கள் வந்து அவங்க பிறந்ததே எங்களுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம்தான். அது வந்து சுதந்திரத்தில் பொன் விழா ஆண்டில் பிறந்ததுனால பாப்பாவுக்கு சுதந்திரா, தேவி சுதந்திரான்னு சொல்லிட்டு. தேவி சுதந்திரா வந்திருக்காங்கல்ல? தேவி சுதந்திரா, சொல்லுமா, உங்கள் அப்பா உங்களுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றிட்டு இருக்காரு? ஸோ அது அவர்கிட்டே கேட்கறதுனால அவரால் சொல்ல முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கிட்டு திரும்பிட்டேன். அவங்க எப்படின்னா, ஒரு விஷயத்த நான் அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா, எங்கள் வீட்டில் ஆண் அப்படின்னா வெளி வேலை தான் செய்யணும், பெண் அப்படின்னா வீட்டு வேலை தான் செய்யணும்னு இல்லாமல் எங்களுக்காக எங்கள் அம்மாவும் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா வந்து சமூக சேவை அதிகம், அவங்களுக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே மாற்றிட்டு எங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் கிளம்பணுன்னா அப்பாவும் கிச்சனில் போய் காலையில் எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு அவங்க முன்னாடியே 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க அடுத்த நாள் என்ன செய்யணுன்னு. அதனால் எங்களுக்கு டெய்லி என்ன ஃபுட்டு வேணுமோ அது அப்பாவும் வெஜிடபிள்லாம் சாப் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு டீ போட்டு வச்சுட்டு, நாங்கள் எந்திரிக்கிறதே ஒரு 7 மணிக்கு தான் எந்திரிப்போம். வேன் 8:30க்கு வரும் ஸ்கூல் டைமில். நாங்கள் ஒரு பக்கம் அம்மா தலை பின்னிட்டு இருந்தாங்கன்னா அப்பா எங்களுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களோட வேலைகள் அவங்களோட இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவங்களும் வீட்டில் வந்து எங்களுக்கு ஈக்குவலாக எல்லாம் உட்காந்து செய்கிறது. நான் சாப்பிட்டு ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிடுவேன்னா ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இப்போ கூட அப்படியே மறந்துடுவேன் கை கழுவேன். பிளேட் அப்பாவே தான் எடுத்துகிட்டு போய் வீட்டில் கிச்சனில் வைப்பார். கை கழுவுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இன்னொன்று அப்பாவுக்கு வந்து என்னென்னா ட்ரெஸ்ஸிங், நான் எப்படி இருக்கணுங்கிறது வந்துட்டு நான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இருக்குது. அவங்களுக்கு எப்படின்னா அவருடைய நீங்கள் முடிவு பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை. என்னோடது உங்களுடைய ரெஸ்ட்ரிக்ஷன் விஷயத்தில் சொல்கிறேன். அவர் வந்து சின்ன வயசுலேருந்து நீ எப்படி வேணால் போடு, ஆக்வர்டாக இருக்கக்கூடாது பார்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்குன்னு என்ன ஃப்ரீடம் வேணுமோ, ஒரு பொண்ணை எப்படி பொண்ணாக வளர்த்தணுமோ, ஃப்யூச்சரில் நமக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்றதை புரிய வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு அடித்தும் வளர்த்திருக்காங்க, புரிய வச்சும் வளர்த்திருக்காங்க. அதில் அப்பா வந்துட்டு அடித்து வளர்த்துறாங்கன்றதை விட அவர் என்ன மாற்றிக்கிட்டாருன்னா, அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது முன்கோபம் இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ அவருக்கு அது அதிகமாக ஆயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு அதிகமாகிடுச்சா? ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததுனால நான் தான் போஸ்ட்பான் பண்ணேன். ஒரு 5 இயர்ஸாக வீட்டில் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, மேரேஜ் டாபிக் எடுத்து பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை, ரொம்ப சீக்கிரம் பண்ணிக்கிற மாதிரி. எனக்கு எப்படின்னா கொஞ்சம் நானும் செட்டில் ஆகணும், எனக்கும் வந்து ஃபினான்ஷியலாக நானும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ என்னோடய பார்ட்னருக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். வீட்டில் என்னெல்லாம் பார்க்குறனோ அது என் வீட்டில் நாளைக்கு நடக்கக்கூடாது. அதை வந்து அப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ ரிலேஷன்ஸ் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மேரேஜுக்கு. அதாவது வீட்டில் நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? சண்டே இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக வர ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாளைக்கு அது உங்களுக்கு அந்த பாயிண்ட்டாக ஒன்று வச்சுருப்பீங்கல்ல, சண்டை. அடுத்தது வந்து வீட்டில் நடக்கிறது உங்களுக்கு திரும்ப நடக்கூடாதுன்னு இப்போ ஒரு முயற்சி எடுத்து அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல வாழ்க்கையில், அது என்னன்னு கேட்குறேன் பாயிண்ட். ஃபினான்ஷியலாக இப்போ நாளைக்கு வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு முடியல, அவங்களால வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்குன்ற டைமில் பரவாயில்லப்பா நீ 1 மந்த் கேப் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு வேணும், அந்த இடத்துல நான் இருக்கணும். ஸோ அவர் கேப்புக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? நீங்கள் கேப் எடுத்துக்கும் போது அவர் ஓகே சொல்லணுமா? அவங்க கேப் எடுத்து இப்போ வந்து பசங்க தான் வேலைக்கு போகணும், பொண்ணுங்க வந்து கம்மி ஏர்னிங்ஸ் இருக்குது, அந்த இதெல்லாம் இல்லாமல் நான் ஓரளவுக்கு ஏர்ன் பண்ணுறேன். ஸோ என்னோடய பார்ட்னரும் ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்குது. ஸோ பாய்ஸ் வந்து எப்படின்னா எமோஷன்ஸ் நம்மக்கிட்ட காட்ட மாட்டாங்க. இப்போ எங்கள் அப்பாவுமே அப்படி தான், எல்லா எமோஷன்ஸும் அம்மாக்கிட்டேயோ எங்ககிட்டயோ காட்ட மாட்டாங்க, அதை மறைச்சி சிரிக்கிறது மட்டும்தான் அவங்க. அந்த மாதிரி என்னோடய பார்ட்னருக்கு அவங்க ஒர்க் ப்ரெஷர் இல்லை டென்ஷன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு எனக்கு இது போதும் அப்படின்ற டைமில் கேப் எடுக்க நினைக்கும் போது நீ கேப் எடுத்துக்கோ, நான் போகிறேன்,
நான் என்னோட ஏர்னிங்ஸ் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஃபினான்ஷியல் இதுக்கு நான் வரணும். அந்த உங்க பேர் கேப் என்னம்மா? எனக்கு தேவி சுதந்திரா. தேவி சுதந்திரா. இந்த ஷோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கவலை தீர்ந்துடும் சார். ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணை தான் நிறைய பசங்க தேடி இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு வர பார்ட்னரும் எங்கள் அப்பா மாதிரியே வீட்டில் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வரணும். ஸோ எவ்வளோ ரிலேஷன்ஸ் எங்கள் அப்பாவையும் இல்லை சரி இல்லை அம்மாவையும் சரி. நான் இதை சொல்லி முடிச்சோடனே தூக்கடா அந்த தங்கத்தை அப்படின்னு தூக்கி வச்சுட்டு அடுத்து சொன்னவொடனே இப்படி வச்சுருப்பானுங்க. ஏய் என்னமோ சொல்ல வருதே அப்படி அந்த மாதிரி. அவர் வந்து அது எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு எப்போ எதை செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதா, பேரண்ட்ஸ்க்கு தெரியாதா? ஸோ அவங்க முன்னாடியுமே அவர் வந்து அதை ஃபேஸ் பண்ணுறாரு. இன்னொன்று என்னன்னா, வேற என்ன மாத்திக்கிட்டாரு? இப்போ ஹேர் ஸ்டைல் ஒன்று சொன்னால அந்த மாதிரி ஆமாம், கேட்குறேன். எனக்கு அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே ஷேவ் பண்ணிவிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்தாருன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்போவும் அப்படிதான். அவருக்கு அந்த கேர்ள் ஹேர் இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவர் சின்ன வயசு போட்டாலும் ஒரு ஆக்டர் மாதிரி இருப்பார். அதனால நானே வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். கேர்ள் ஹேர் வந்துட்டு ஃபிஸியாக இருந்தாலும் அது ஆக்வர்டாக தெரியாது, நம்ம பார்த்தா ஒரு மாதிரி கூடு மாதிரி தெரியாது, அதுவும் ஒரு அழகு தான் அப்படின்றது வந்துட்டு நான் அதனால் எதுவுமே பண்ணிக்கிட்டதே இல்லை. இன்னொன்று வந்துட்டு அப்பா வந்து ஃபுல் ஒயிட் ஹேர் இருக்குது. நான் வந்து கேட்பேன் டை அடிச்சுக்கோங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு கேட்பேன். அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, எப்போவுமே நேச்சுராக இருக்கிறது தான் கண்ணு, அது கொஞ்ச நாளில் போயிடும் அப்படின்பாரு. ஆனால் கொஞ்ச நாள் என்ன பண்ணாருன்னா, எங்களுக்காக நாங்கள் சொன்னோன்றதுக்காக எங்கள் ஆசைக்காக வந்துட்டு அந்த மீசை மட்டும் கொஞ்சம் வந்து பிளாக் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்ச நாள் எங்களுக்காக பண்ணார். அவர் டிஷர்ட் போடுற பழக்கமே கிடையாது. ஆனால் நாங்கள் வாங்கி கொடுத்தோன்றதுனால அவர் டிஷர்ட்லாம் போட்டுக்கிறாரு. அவர் எங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவரும் அடாப்ட் ஆகிக்கிறாரு. நாங்கள் இப்போ எங்கேயாவது வெளியே போகிறோம், ஏதாவது ஃபுட் ஸ்டைல் எல்லாத்தையுமே அவருக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்கள் செய்கிறோன்றதுனால அடாப்ட் ஆகிக்கிட்டாரு. மாற்றிக்கிட்டாருன்றதை விட அதை அக்செப்ட் உங்களுக்கு பண்ணிக்கிட்டாரு. அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், அக்செப்ட் பண்ணி. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நீங்கள் சொல்ல தயங்குற எல்லா விஷயத்தையும் உங்கள் பொண்ணு சொல்லிச்சு. உங்கள் பொண்ணுக்காக நிறைய விஷயம் அடாப்ட் பண்ணிட்டீங்க. இது மாதிரி தான் கேட்குறேன். சொல்லுங்கள் சார். எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ஒரு பொண்ணு, பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். பூஜா அவங்க பேர். நான் வந்து சின்ன குழந்தையில் அவங்க பிறந்த போது எங்கள் வீடெல்லாம் ஓலை வீடு தான். ஸோ அவங்களுக்கு விவரம் தெரியறதுக்குள்ளே நம்ம இந்த ஓலை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற விவரம் தெரியறதுக்குள்ளே அது ஒரு மெத்த வீடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணுவேன். நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளில சுற்றுறது, சினிமாவுக்கு போகிறது, பீச்சுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் நிறைய செலவு பண்ணியிருந்தேன். உங்க பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்ன உங்கள் வாழ்க்கையில்? இதுதான் சார். இது செலவுகள் ரொம்ப கம்மி. செலவுகளை ரொம்ப கம்மி பண்ணி அது செலவை குறைச்சிக்கிட்டீங்க. செலவை குறைச்சி முன்னாடி செலவாளியா நீங்கள்? ஆமாம் ஆமாம். செலவை நிறைய குறைச்சிக்கிட்டு நிறைய ஏர்ன் பண்ணோன்னு பிளான் பண்ணோம். ஸோ எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு வந்த பிறகு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா அந்த மாதிரிலாம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணி பொண்ணுக்காக நான் நிறைய மாற்றி இப்போது அவங்கள ஒரு நல்ல எந்த முக்கியமான முடிவுகளாக பெண்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க? உங்கள் பொண்ணு சொன்னதுக்காக மாற்றிக்கிட்டீங்க? நம்ம பேசிக்காகவே டிசிப்ளினான ஆள் தான் சார். அதனால் நம்ம நிறைய மாற்றிக்கணுன்றதுலாம் இல்லை. பொண்ணுங்கள எப்படி வளர்க்கணும், நம்மளையும் அப்பா அம்மா எப்படி ஒழுக்கமாக வந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால் உங்கள் பொண்ணு வந்திருக்காங்கல்ல? வந்திருக்காங்க சார். மைக் கொடுங்க. உங்கள் பேர் என்னம்மா? பூஜா சார். பூஜா. என்ன படிக்கிறீங்க? நான் இப்போ எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் சார். ஓகே. கல்யாணம் ஆகிடுச்சா உங்களுக்கு? ஆமாம் சார். ஓகே, சொல்லுங்கள். நீங்கள் சொன்னதுக்காக அப்பா மாற்றிக்கிட்ட விஷயங்கள் என்ன? இல்லை முடிவுகள்லையோ, இல்லை அவருடைய சுபாவங்களையோ, இல்லை உடையோ ஏதாவது இருக்கா அந்த மாதிரி? அவர் சொன்ன மாதிரி நான் சொல்லி மாற்றிக்கணுன்றது இல்லாமல், நான் வந்து கேர்ள் பேபியாக அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காக அவர் தன்னையே உணர்ந்து மாற்றிக்கிட்ட விஷயங்கள் வந்து இவர் மூலியமா இல்லாமல் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆஃபீஸ் விட்டு வந்து ஒரு ஆஃபீஸ் 5 o'clock முடியுது அப்படின்னா அவர் வீட்டுக்கு வர்றது ஒரு 7 o'clock இருக்கும். வந்து சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிடுவார். அவ்வளோதான், அவரோட ரொட்டீன் வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் பிறந்ததுக்கப்புறம் நான் வந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கேர்ளாக பிறந்துட்டேன் அப்படின்றதுக்காக எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஒரு 5 o'clock ஆஃபீஸ் முடியுதுன்னா 5:30க்குலாம் அவர் வீட்டில் இருப்பார். வேறு யாராச்சும் எந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தாலுமே வந்து விளாடுங்க, வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சு, இதெல்லாம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் நான் நீட் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி விட்டார். அவரோட சக்தியை மீறி நீட் கிளாஸ் ஜாயின் பண்ணார். நான் ஆசைப்பட்டேன், டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ட்டு. அப்போ ஒரு 10,000 தான் அவரால் ஒரு சேமித்து சேர்க்க முடிஞ்சுது. ஆனால் அதோட கிளாஸ் ஃபீஸ் 50,000 இருந்துச்சு. ஸோ அம்மா கிட்ட இருந்த ஒரு ஜுவல்லை வந்து வச்சு நான் ஆசைப்பட்டேன்றதுக்காக அவர் எல்லாத்தையும் அதை மாற்றிட்டு ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருமே என்ன சொன்னாங்கன்னா,
இது நீ ரொம்ப வேஸ்ட்டாக செலவு பண்ணுற, இது வந்து அவள் பாஸ் ஆனால் கூட உன்னால் படிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் தான் சொன்னாங்க. அவங்க எல்லாரையுமே அவர் எதிர்த்துக்கிட்டாரு, நான் ஒருத்தருக்காக.